ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். அடியன் இன்றைக்கு தரிசனம் செய்ய வந்த திருக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான சாப பாப பித்ரு தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய கரவந்தீஸ்வரர், அந்த சுவாமி அம்பாள், தர்மவல்லி அம்பாள் இவங்களை வணங்கின பிறகு பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலே திரும்பவும் கிடைக்கப்பெற்ற இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு சுவாமியை வழிபாடு பண்ணுறப்ப திரும்பவும் படைப்பு தொழில் அவருக்கு கிடைத்ததாம். அப்படிப்பட்ட நம்ம மண்சாலா உள்ள சாமானியர்களுக்கு ஏற்படக்கூடிய சாபங்கள், தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், வினைகள் இவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கு இன்றைக்கி நம்ம சேனலையும் நம்மளையும் நேயர்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு பெற்ற ஒரு அருள் தான் இன்றைக்கி இந்த கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு அடியேன் நினைக்கிறேன். இந்த கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி சிவாச்சாரியார் அவர்களை நேர்காணல் காண்போம், வாருங்கள். நமஸ்காரம். ஆன்மீகம் சேனலுக்காக இந்த வரலாற்று சிறப்புமிக்க பழமையான இந்த திருக்கோவிலினுடைய பல்வேறு சிறப்புகளை நீங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக. ஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. அன்பார்ந்த 10 கோடி மையன்பர்களே, இந்த சேத்திரமானது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலையில் தஞ்சாவூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த சேத்திரத்தின் பேரானது உடையார் கோயில் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறார்கள். பழைய காலத்து பேர் என்னென்னா திருக்கலா உடையார் சேத்திரம் என்ற பொருள்பட விளங்குகிறது. இப்பொழுது உடையார் கோயில் என்று அழைக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு சிறப்பு என்னன்னா, சுவாமி பிரம்மாவால் வழிபட்டவர். பிரம்மாவுக்கு தான் பெரியவர் என்று அகம்பாவம் வந்ததால் படைப்பு தொழில் செய்ய முடியாமல் போயிடுது. உலகம் சிருஷ்டியாகலைன்னா தேவர்கள் எல்லாரும் சுவாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மாவுக்கு இந்த பாவம் போகணும்னா இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சதுர் வேதங்களையும் சதுர் தீர்த்தமாக நிறுவி அந்த நீராடி சுவாமியை வழிபட்டால் அந்த பாவங்கள்லாம் போகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பிரம்மா இங்கே வழிபட்டதுனால அவரோட பாவம் நீங்கி திருப்பி படைப்பு தொலை பெற்றாருங்கிற ஐதீகம். அதை பிரம்மாவோட பத்னி சரஸ்வதியும் இங்கே வழிபட்டிருக்காங்க. பிரம்மா வழிபட்டதுனால பிரம்மாவோட பத்னியும் சரஸ்வதியும் இங்கே பிரகாரத்தில் இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க. அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் ராகு பகவான் இருக்கார். படிப்பு வராத காலங்களில் மந்த ராகு தசை, ராகு புத்தி நடக்கிற காலங்கள்லாம் சுவாமியை சம்பால சரஸ்வதியை வழிபட்டால் படிப்பு தடைபடாமல் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்குங்கிறது இந்த கோயிலோட சிறப்பாக அமையப்படுகிறது. அதே போல் அம்பாளுக்கு எழுத்தா பார்த்தீங்கன்னா உக்ரசாந்தி விநாயகர்னு ஒரு விநாயகர் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த கோயில் சேத்திரத்தில் இருக்கிறத மங்கள நாயகி, கும்பகோணம் பக்கத்தில் மங்கள நாயகி என்ற அம்பாள் இருக்காங்க. அதே போல் அமைப்புள்ள கடிகஸ்தம் என்று சொல்லக்கூடிய கையில் கபாலம் வைத்திருக்கக்கூடிய அமைப்புள்ள அம்பாள் இங்கே அருள் பாலிக்கிறாங்க. அதனால மங்கள வாழ்வு, அதாவது அந்த திருமண தடையை நீக்கக்கூடிய கோவில்னு சொல்லுவாளே, திருமணஞ்சேரி அந்த மங்களநாதர் பிராணநாதேஸ்வரன்ட்டு சுவாமி பேரு. அந்த கோயிலில் இருக்க அம்பாள் போல இங்கே அம்பாள் திருமண தடைகளை நீக்கக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியலாம் அருள் பாத்திரம். அதே மாதிரி கோபங்கள் குறையணும்னா உக்ரசாந்தி விநாயகர், ஏன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாவோட கோபத்தை தனிச்சவர் அவர். அதனால நம்ம கோபங்கள்லாம் தனித்து நரம்பு வியாதிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த விநாயகர் வழிபடணும். அதுவும் மனோரஞ்சித பூ அது கிடைச்சிச்சுன்னா சுவாமிக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணா இந்த கோபங்கள் குறையும், நரம்பு வியாதிகள் போகுங்கிறது இந்த கோயிலோட மிகவும் சிறப்பான ஒன்று. இன்னொன்று இந்திரனுக்கு கௌதமுனியர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்க இந்திரனே இங்க வழிபட்டிருக்காரு. அதுபோல பசுவை கொன்ற பாவன் இங்க வீரசோழ மன்னன் இங்க வழிபட்டிருக்காரு. அப்புறம் பூமாதேவி இந்த பூ உலக பாவிகளை சுமக்கும் பாவத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இங்க வழிபட்டதா சொல்றாங்க, வரலாற்று செய்திகள் சொல்லுது. ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அதை அறிந்த மன்னர்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணிக்க ராஜராஜ சோழன் வந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராஜராஜ சோழனோட சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சதய நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப சிறப்பா சுவாமிக்கு எல்லா வழிபாடும் நடந்துட்டு இருக்குது வரைக்கும். இப்ப சதயம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப தற்காலிகமாக அதை நின்றுட்டு மற்றபடி சதய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டா ராஜராஜ சோழனோட பரிபூர்ண அணுகளும் சிவபெருமான அருளும் கிடைக்குங்கிறது ஒரு சிறப்பானது ஒன்று. அதே போல 4 புறமும் நீர் தான். இந்த கோயில் ஒரு தீவு தான், பெரிய ஏரி. அது திருமண மாதவி பெரியேரின்ட்டு பெரிய ஏரி. அந்த நடுவுல தான் அந்த சுவாமி இருக்காரு நமக்குலாம். அதனால கலாக்காடு தான் ஃபுல்லாவே. கலாக்காய்க்கு என்ன சிறப்புன்னா, உணவுல செரிமானம் செய்யக்கூடியது கலாக்காய். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் செய்யும். அது போல நம்ம பாவங்கள்லாம் அழித்து நம்மளை புண்ணியம் ஆகக்கூடியது சுவாமியோட அனுகிரகம். அதனால இங்க ஒரு முறையாச்சும் தரிசனம் பண்ணி நம்ம பாவங்களை நீங்கணுங்கிறது சுவாமியோட சிறப்பான ஒரு வழிபாடாக இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் அவசியமாக ஒரு தடவை தரிசனம் பண்ணுவோம். அப்புறம் மூர்த்தி தலம் தீர்த்தம், மூர்த்தி தலத்தினுடைய
ஸ்தலம் வந்து உடையார் கோயில். ஆமாம். மூர்த்தி வந்து வேத தீர்த்தம், வேத புஷ்கரணி இது. ஆமாம். இதனுடைய தலவிருஷம் என்ன? தலவிருஷம் கலாச்செடி. இப்போ நீங்கள் சொன்னது கலாச்செடி. அந்த பின்னாடி இருக்கிறது அது கலாச்செடி தான். அதான் கலாக்காடு தான் ஃபுல்லாக. இந்த காட்டில் வந்து தான் வெண்ணி பரந்தலைன்னு பக்கத்தில் இங்கே ஒரு கோயில் இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் அது. அங்கே தான் போர்லாம் நடக்குமா. அப்போ அந்த அங்கே போர் நடக்கிறப்போ ஆயுதங்களை வந்து இந்த காட்டில் கொண்டு வைக்க தான் ராஜேந்திர சோழன் முதல்ல இங்கே வந்திருக்காரு. வர்றப்ப தான் சுவாமியை பார்த்துட்டு தன்னோட ஜடாமுடத்தை கட்டி வச்சுட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறப்ப அசரீர் வாக்கா அங்கே என்னென்ன நடந்ததுங்கிறத சுவாமி அவருக்கு சொன்னாருங்கிற ஒரு ஐதீகமாக இருந்துட்டு இருக்கு. அதை வச்சு தான் சுவாமியை கட்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பிராண பிரதிஷ்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்பாள் பரிவார தெய்வம்லாம் வரக்கூடிய அரசர்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. முதல்ல சுவாமி தான். ஏன்னா சுயம்பு மூர்த்திங்கிறதுனால பிரம்மாவே வழிபட்டதுனால அவர் தான் முதல்ல இங்கே இருந்திருக்காரு. அதனால ஒரு சிறப்பான ஒரு இது மூர்த்தி தலம் தீர்த்தங்கிறதுல 3 வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க. சரி, அற்புதமான விளக்கத்தை வந்து நேயர்களுக்காக இந்த திருக்கோவிலினுடைய வரலாற்று சிறப்புகள் அனைத்தையும் பகிர்ந்தமைக்கு சேனல் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு நிமிஷம்.